சமச்சீர் இன் இங்கிலீஷ். நம்ம இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல ஹிஸ்ட்ரி 4 யூனிட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிஞ்சு இப்போது ஜியாகிரஃபியில் யூனிட் 1 பார்க்கலாம். த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். ஃபஸ்ட்டு இவ்வளோ எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் உங்கள் புக்கில் உள்ள பிடிஎஃபாக ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், பிக் பேங் தியரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. நியூமரஸ் ஸ்டார்ஸ் அண்ட் celestial bodies came into existence by a massive explosion called Big Bang. பிக் பேங் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக தான் அந்த ஸ்டார்ஸ் celestial bodiesலாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. These celestial bodies together are called the universe. It is also referred to as the cosmos. இந்த celestial bodies அதாவது ஸ்டார்ஸ் மூன் சன் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை காஸ்மோஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த கீழே டூயினோ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the study of the universe is called cosmology. The term cosmos is derived from the Greek word cosmos. இந்த யூனிவர்ஸை பற்றின படிப்புக்கு தான் காஸ்மாலஜி அப்படிங்கிற பேர். இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரீக் வேர்டான கோஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்து தான் இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஃபர்ஸ்ட்டு யூனிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக தான் இந்த ஸ்டார்ஸும் சன் எல்லாம் உருவாச்சுன்னு பார்த்தோம். த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் தட் டுக் பிளேஸ் அபவுட் 15 billion years ago. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுன்னா 15 billion years agoக்கு முன்னாடி இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, a light year is a unit used to measure the distance between the celestial bodies. லைட் இயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, 1 light year ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், 1 light year is equal to some வேல்யூன்னு. அந்த லைட் இயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு செலஸ்டியல் பாடியிலேருந்து இன்னொரு செலஸ்டியல் பாடிக்குள்ளே டிஸ்டன்ஸ் அளக்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தோட டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்லேயோ மீட்டர்லேயோ நம்ம அளக்கலாம். ஆனால் சன்னுக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்லையோ சன்னுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ்லையோ கிலோமீட்டரில் அளக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு அளவை நம்ம வச்சுருக்கோம். அதாவது சன் மூலமே ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்க டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர். இத்தனை 1000 லைட் இயர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைட் இயர்னா என்னென்னா, ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுமோ அதுதான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. இதில் வந்து யூனிவர்ஸ் ஹையார்கி ஆஃப் த யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளதுலே பெருசு வந்து யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் நிறைய கேலக்ஸி இருக்கும். மில்கிவே கேலக்ஸி, ஆண்ட்ரோமெடா, அந்த மாதிரி நிறைய கேலக்ஸி இருக்கும். அந்த கேலக்ஸியில் தான் சோலார் சிஸ்டம் இருக்கும். அந்த சோலார் சிஸ்டத்தில் பிளானட்ஸ் இருக்கும். பிளானட்ஸை சுற்றி சேட்டலைட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது லைட் இயர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த டூ யூ நோ பாக்ஸில். A light year is the distance traveled by light in a year at a velocity of 300,000 km, அதாவது 3 × 10⁵ km per second. Sound travels at a speed of 330 meter per second. இதில் வந்து லைட் இயரோட ஸ்பீடும் சவுண்டோட ஸ்பீடும் சொல்லியிருக்காங்க. சவுண்டை விட லைட்டு தான் ரொம்ப வேகமாக ட்ராவல் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஒரு லைட் இயரோட வேல்யூ என்னென்னா 3 × 10⁵ km. அந்த 50 இருக்குல்ல 3க்கு அப்புறம் அதை வந்து 10⁵ சொல்லணும். 3 × 10⁵ km. அப்புறம் சவுண்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் பெர் செகண்ட் தான். சவுண்டை விட லைட்டு தான் வேகமாக ட்ராவல் ஆகும். அடுத்தது பாருங்க, the Milky Way galaxy was formed about 5 billion years after the Big Bang explosion. Big Bang explosion வந்து 15 billion yearsக்கு முன்னாடி நடந்ததுன்னு பார்த்தோம். மில்கி வே கேலக்ஸி வந்து அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா உருவானது தான் இந்த மில்கி வே கேலக்ஸி. அதுக்கப்புறம் Andromeda galaxy is the nearest to the earth apart from the Magellanic Clouds galaxy. இப்போ வந்து நம்ம இருக்கிறது வந்து மில்கி வே கேலக்ஸி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆண்ட்ரோமெடா.
மில்கிவே கேலக்சிக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நம்மளோட நியரஸ்ட் கேலக்சி வந்து ஆண்ட்ரோமெடா. ஆண்ட்ரோமெடா தவிர இன்னொரு கேலக்சி கூட நம்மளோட பக்கத்துல இருக்கு. அதுக்கு பேர் என்ன? மெகலனிக் கிளவுட் கேலக்சி. ஆக்சுவலா நம்ம எர்த் பக்கத்துல எர்த் வந்து மில்கிவேல இருக்கு. மில்கிவே பக்கத்துல 2 கேலக்சி இருக்கு. ஒன்னு என்னன்னா ஆண்ட்ரோமெடா. ஆண்ட்ரோமெடா தான் நம்ம கிட்ட ரொம்ப பக்கத்துல இருக்க கேலக்சி. அது போக இன்னொரு பக்கத்துல இருக்க கேலக்சி என்னன்னா மெகலனிக் கிளவுட். இந்த ஆண்ட்ரோமெடா மெகலனிக் கிளவுட் ரெண்டுலயும் ஆண்ட்ரோமெடா தான் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அடுத்தது சோலார் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். The word solar is derived from the Roman word sol, which means sun god. சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறதுல இந்த சோலாருங்கிற வார்த்தை சோலுங்கிற ரோமன் வேர்டுல இருந்து வருது. அதோட மீனிங் என்னன்னா சன் காட். The solar system is believed to have formed after about 4.5 billion years ago. சோலார் சிஸ்டம் எப்போ உருவாச்சுன்னா இப்ப இருக்கிறதுக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ முன்னாடி உருவாச்சு. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் இப்போ இருக்கிறதோட 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு. மில்கிவே கேலக்ஸி பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா உருவாச்சு. சோலார் சிஸ்டம் இப்போ இருந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்க சன் பத்தி கொடுத்துருக்காங்க. The sun is so huge that it accounts for 99.8% of the entire mass of the solar system. சன் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து எவ்வளோ பெருசுனா அந்த சோலார் சிஸ்டத்துல 8 பிளானட்ஸ் சன்னோட சேர்த்து 8 பிளானட்ஸ் இருக்கு. நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த சன் மட்டுமே இந்த சோலார் சிஸ்டத்தோட என்டையர் மாஸ்னா வெயிட் மாதிரி என்டையர் மாஸ்ல 99.8% சன் தான் இருக்கான். மிச்சம் 0.2% தான் மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்கும். அப்போ சன் வந்து எவ்வளோ பெருசுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த சோலார் சிஸ்டமே சன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெருசு இந்த சன். The surface temperature of the sun is about 6000 degree Celsius. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னா அந்த சன்னை சுற்றி இருக்கிற இந்த இடம் உள்ள பார்ட்டு கிடையாது, சுற்றி இருக்குல்ல சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோனா 6000 டிகிரி செல்சியஸ். சன்லைட் டேக்ஸ் அபவுட் 8.3 minutes டு ரீச் த எர்த். இந்த சன்லைட் வந்து இங்கேருந்து எர்த்துக்கு வர்றதுக்கு 8.3 minutes தான் எடுக்குமா. அப்புறம் இந்த டூயினோ பாக்ஸில் பாருங்கள், சன் வந்து ஏற்கனவே எவ்வளோ பெருசுன்னு பார்த்தோம். 1.3 மில்லியன் இயர்ஸ் ஃபிட்ஸ் இன்சைட் த சன். அந்த சன்னுக்குள்ள நம்மளோட எர்த்து மாதிரி 1.3 மில்லியன் எர்த்தை வந்து உள்ள ஃபிட் பண்ணி வச்சிடலாமா. அவ்வளோ பெரிய சன். எத்தனை மில்லியன் இயர்த்தை ஃபிட் பண்ணலாம்னா 1.3 மில்லியன் இயர்ஸ். அதுக்கப்புறம் பிளானட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. The word planet means wanderer. பிளானட்ஸ்னா என்னன்னா வாண்டரர்னு அர்த்தம். வாண்டரர்னா அங்கே எங்கேயும் சுற்றிட்டே இருக்கிறது, அலைஞ்சிட்டே இருக்கிறது. பிளானட்ஸ் வந்து ஒரு இடத்து சன் மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதுல சன்னை சுற்றி வந்துட்டே இருக்கும். அதனால தான் அது வந்து வாண்டரர்னு சொல்கிறாங்க. அப்போ பிளானட்னா என்ன அர்த்தம்னா வாண்டரர்னு அர்த்தம். ஜியோ கனெக்ட் இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள். இன் தமிழ் லிட்ரேச்சர் சிறு பானாற்று படை த லைன் வாழ்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு மென்ஷன்ஸ் தட் சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ். நம்ம வந்து கலீலியோ டெலஸ்கோப் அப்புறம் நிறைய இன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த சன்னை சுற்றி பிளானட்ஸ் இருக்குன்னு மாடர்ன் வேர்ல்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தமிழ் லிட்ரேச்சரில் அதுக்கு முன்னாடியே சிறு பானாற்று படை அப்படிங்கிற நூலில் அந்த வாழ்நிற விசும்பின் கோள் அந்த லைன் வந்து என்ன சொல்லுதுன்னா சன்னை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்கிறதுங்கிறத இவங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிறுபானாற்று படையில் அந்த எழுதினவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பழமையான லிட்ரேச்சரில் வந்து அதுக்கு முன்னாடி தமிழ் பீப்புள் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க, all the planets rotate in anti-clockwise from west to east on their own axis except Venus and Uranus. சன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லாம் சுற்றுமா. ஆன்டி கிளாக்வைஸ்னால் இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா அது வந்து நம்ம பார்த்தோன்னா 1 2 3 அந்த மாதிரி சுற்றும் இல்லையா. ஆனால் பிளானட்ஸில் எப்படி சுற்றுதுன்னா ஆன்டி கிளாக்வைஸ் ஆப்போசிட்டில் 12 11 10 9 அந்த டைரக்ஷனில். அது என்ன டைரக்ஷன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன். கிளாக் வைஸ்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னா வெஸ்ட் டு ஈஸ்ட். 2 பிளானட்ஸை தவிர எதனா வீனஸ் அண்ட் யுரேனஸ் இந்த 2 பிளானட்ஸ்
வீனஸ் அண்ட் யுரேனஸ் இந்த 2 பிளானட்ஸ் மட்டும்தான் கிளாக் வைஸில் சுற்றும். மிச்சம் இருக்கிற 6 பிளானட்ஸ், மொத்தம் 8 பிளானட்ஸ், அதில் வீனஸ் யுரேனஸை தவிர இந்த 6 பிளானட்ஸ், எர்த் இன்க்ளூட் ஆகி 6 பிளானட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா the 4 planets nearer to the sun are called inner or terrestrial planets. சன் பக்கத்தில் இருக்கிற 8 பிளானட்ஸில் 4 நாளாட்டு டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் எதுலான்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மாஸ் வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெரஸ்ட்ரியல்லாம் என்ன அர்த்தம்னா லேண்டு அது வந்து சாலிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகட்டு இருக்கும். இன்னருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா சன்னுக்கு ஒட்டி இருக்கும் அந்த நாளும், மிச்ச நாளும் சன்னுக்கு வெளிப்புறத்தில் இருக்கும். அதாவது சன்னுக்கு வந்து விட்டு தள்ளி இருக்கிறதுனால அது அவுட்டர்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மாஸ் வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னர் பிளானட்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் இன் சைஸ் அண்ட் கம்போஸ்ட் ஆஃப் ராக்ஸ். இன்னர் பிளானட்ஸ் வந்து இந்த அவுட்டர் பிளானட்ஸை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஆனால் அது வந்து ராக்ஸ் கல்லால் உருவாகியிருக்கும். The last 4 planets are called as outer or Jovian planets. இந்த முதல் 4 பிளானட்ஸை தவிர அடுத்த 4 பிளானட்ஸ் வந்து அவுட்டர் பிளானட்ஸ் இல்லாட்டி ஜோவியன் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுலான்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இதை வந்து கேஷியஸ் பிளானட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4 ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸ் வந்து ராக்கால் உருவாயிருக்கும். இந்த 4 பிளானட்ஸ் வந்து கேஸால் உருவாயிருக்கும். அதனால இதை கேசியஸ் பிளானட்ஸ் கூட சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னா இப்போ வானத்தில் சில ஸ்டார்ஸ் வந்து வெடிச்சு அந்த துண்டுகள்லாம் இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி துண்டுகள், அது வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நிறையா அந்த கல் மாதிரி விண்கற்கள் அந்த மாதிரி இருக்கும். அதை தான் வந்து ஆஸ்ட்ராய்ட் சொல்லுவாங்க. அது வந்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும். அதனால அது வந்து ஆஸ்ட்ராய்டு ஒரு பெல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால அது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் இந்த 8 பிளானட்ஸை ஞாபகம் வச்சுருக்க சும்மா ஒரு மீனோமிக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் ஷோட் அஸ் நெப்டியூன். மெர்க்குரி, எம் ஃபார் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். அடுத்தது ஒவ்வொரு பிளானட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் பிளானட் டு த எர்த். இது நம்மளுக்கு தெரியும். நம்ம மெர்க்குரி தான் ஃபஸ்ட் பிளானட் தான், க்ளோசஸ்ட் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்குது. இட் இஸ் அதான் உள்ளதுலே குட்டியான பிளானட்டும் கூட. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் டெய்டி மெர்க்குரி. இது வந்து ரோமன் கடவுளான மெர்க்குரிங்கிற இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு மெர்க்குரின்னு பேர் வச்சுருக்காங்க. மெர்க்குரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மெசஞ்சர் டு த காட்ஸ் தான் அந்த மெர்க்குரிக்கு அர்த்தம். இட் இஸ் அன் ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட். இது இந்த மெர்க்குரி வந்து ஃபுல்லும் கல் தான். இதில் வந்து ஏரோ இல்லை தண்ணியோ கிடையாது. அடுத்தது இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இதுக்கு வந்து எர்த்துக்கு 3 இருக்கிற மாதிரி அதுக்கு வேறு எந்த நேச்சுரல் சேட்டலைட்ஸுமே கிடையாது. அடுத்தது வீனஸ் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் எர்த்ஸ் ட்வின். எது எர்த்ஸ் ட்வின்னு சொல்லுவாங்கன்னா வீனஸை தான் எர்த்ஸ் ட்வின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம் சைஸ் ஆஸ் த எர்த். இது எர்த்தும் வீனஸும் ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் எர்த்து பார்க்க கொஞ்சம் ப்ளூ கலரில் தெரியும், இது பார்க்க கொஞ்சம் வேறு கலரில் தெரியும். ஆனால் சைஸ் வந்து ரெண்டுக்குமே ஒன்றா தான் தெரியும். அதனால தான் இதை வந்து எர்த்ஸ் ட்வின்னு சொல்கிறாங்க. It has the longest rotation period, 243 days among the planets in the solar system. இது வந்து ரெண்டு என்ன இருக்குது, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு. ரெவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா சன்னை சுற்றி வர்றது ரெவல்யூஷன், தன்னைத்தானே சுற்றுறது வந்து ரொட்டேஷன். வீனஸ்க்கு தான் லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட். வீனஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். அது தன்னைத்தானே ஒரு வாட்டி சுற்றி முடிக்கிறதுக்கே 243 நாள் ஆகுமா. ஆனால் எர்த்துக்கு அப்படி இல்லை, தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு அதுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகும், 24 hours தான் ஆகும். அதனால தான் நமக்கு டே நைட் வருது. ஆனால் வீனஸ் தான் வந்து உள்ளதுலேயே ஸ்லோவாக சுற்றும். அதனால அதுக்கு லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இருக்குது. எவ்வளோ பீரியட்னா 243 days.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இது வந்து மெர்க்குரி எப்படி ரோமன் டெய்ட்டியான மெர்க்குரி மெசஞ்சர் டு காடுன்னு நேம் பண்ணாங்களோ அதே மாதிரி வீனஸை வந்து ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி, இந்த லவ் அண்ட் பியூட்டி இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீனஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து இட் இஸ் ஆஃபன் விசிபிள் இன் மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் அண்ட் ஸோ இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்ட் அஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார். இது வந்து வீனஸை வந்து மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் பார்க்கலாம். வெள்ளியை இது வந்து வெள்ளி, தமிழில் வெள்ளி சொல்லுவாங்க, அதனால இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டாருன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எர்த். எர்த்துக்கு நிக்நேம் என்னன்னா த லிவிங் பிளானட். ஏன்னா இதில் எர்த்தில் மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியும். ஏன்னா அதெல்லாம் தண்ணி காற்றுலாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா the earth, the fifth largest planet in the solar system. It is called blue planet or watery planet because 3/4 of the earth is covered by water. இது வந்து எர்த் வந்து ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் பிளானட். இது வந்து ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ப்ளூவாக தான் தெரியும், அந்த ப்ளூ பிளானட் சொல்லுவாங்க. ஏன் ப்ளூவாக இருக்குன்னா 3/4 ஆஃப் த எர்த் வந்து தண்ணி தான் இருக்குது, அதனால இதை வந்து வாட்டரி பிளானட் சொல்கிறாங்க. The Earth is the only planet in the solar system which is not named after any Greek or Roman deity. இதுக்கு முன்னாடி உள்ள பிளானட்ஸும் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்க்க போகிற பிளானட்ஸும் ஏதாவது ஒரு ரோமன் இல்லை கிரீக் கடவுளை பேரை தான் அந்த பிளானட்டுக்கு வச்சுருப்பாங்க. எர்த்து தான் ஒரே ஒரு பிளானட் எந்த ஒரு கடவுள் கிரீக் ரோமன் கடவுள் பேர் இல்லாமல் தனித்துவமாக எர்த் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரே பிளானட் எதுனா அது எர்த்து தான். The polar diameter of the earth is 12,714 km and the equatorial diameter is 12,756 km. polar diameter equatorial diameter என்னன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவேட்டர் இருக்கும், இது வந்து போல், அப்படி தானே? இப்போ இந்த ஈக்குவேட்டர் இருக்கிற டயாமீட்டரும் இந்த இது வந்து போல் இருக்கிற டயாமீட்டரை வந்துட்டு கொஞ்சம் வேறுபடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இங்கே கொஞ்சம் பெருசாட்டு இருக்குது, இங்கே வந்து கம்மியாட்டு இருக்குது. அதாவது இப்படி போல்ஸ் இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இங்கே நார்த் போல் இருக்கும், இங்கே சவுத் போல் இருக்கும், இங்கே வந்து ஈக்குவேட்டர் இருக்கும். இந்த டயாமீட்டர் வந்து இந்த டயாமீட்டரோட பெருசு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த நடு பக்கம் மட்டும் கொஞ்சம் வீங்கி போயிருந்த மாதிரி இருக்கும். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் கிடையாது, ஜியாய்டு ஷேப்புன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சைடு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த விட கொஞ்சம் இந்த சைடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் வந்து போலார் டயாமீட்டரை விட அதிகமாக இருக்கும். இதுதான் ஈக்குவட்டோரியல் போலார் டயாமீட்டர். ஈக்குவட்டோரியல் டயாமீட்டர் எவ்வளோன்னா 12,756. போலார் டயாமீட்டர் எவ்வளோன்னா 12,714 கிலோமீட்டர். The earth revolves around the sun at a speed of about 30 km per second. எர்த் வந்து சன்னை சுற்றி எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா 30 km per second ஸ்பீடில் வந்து எர்த் வந்து சுற்றுது. அடுத்தது இந்த டூயினோ பாக்ஸ் பாருங்கள். The distance between the sun and the earth is about 150 million kilometer. சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 150 million kilometer. A flight flying at a speed of 800 km per hour from the earth would take 21 years to reach the sun. இது வந்து சன்னுக்கு எர்த்லேருந்து ஃப்ளைட்லலாம் போக முடியாது, சும்மா ஒரு இமேஜினேஷனில் கொடுத்துருக்காங்க. எர்த்துலேருந்து ஒரு ஃப்ளைட் வந்து 800 km per hour ஸ்பீடில் சன்னுக்கு போச்சுன்னா இங்கேருந்து சன்னுக்கு போகிறதுக்கே 21 வருஷம் ஆகுமா. அவ்வளோ டிஸ்டன்ஸில் எர்த்தும் சன்னும் இருக்குது. அடுத்த பிளானட் எதுனா மார்ஸ். The second smallest in the solar system after Mercury. Mercury தான் first smallest, second smallest planet எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ். It is named after the Roman god of war. இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் ரெட் கலரில் பிளட் மாதிரி இருக்குல்ல, அதனால இது வந்து ரோமன் காட் ஆஃப் வார்னாலே பிளட் வரும், ஸோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரோமன் காட் ஆஃப் வாரை வச்சு இந்த மார்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னா இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு ஆன் இட் சர்ஃபேஸ். அயன் ஆக்சைடு நிறைய இருக்கிறதுனால தான் இந்த ரெட் கலரில் இருக்குது. So it is often described as the red planet. It also has polar ice. இதில் வந்து polar ice கூட இருக்கு. அப்போ போலார் ஐஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்னா தண்ணி உறைஞ்சு போயிருக்கு. அப்போ இதில் வாட்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் மார்ஸுக்கு நிறையா மிஷன் அனுப்பி வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் போலார் ஐஸ். தண்ணி ஆட்டு இல்லை, ஐஸ் ஆட்டு இருக்கான. On 24th September 2014, Mangalyaan Mars orbiter
பாக்ஸில் பாருங்க 24th September 2014 மங்கள்யான் Mars Orbiter Mission MOM launched by the Indian Space Research Organization reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. ISRO has now become the fourth space agency to reach Mars after the Soviet space program, NASA and European Space Agency. 2014 செப்டம்பரில் இந்தியா வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு இதை லான்ச் பண்ணுச்சு. எதுக்குன்னா மார்ஸில் இந்த மாதிரி தண்ணி இருக்குதான்னு கண்டுபிடிக்க, அப்புறம் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இதில் என்ன பெருமைன்னா இந்தியா தான் ஃபோர்த்து நேஷன் அந்த மார்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிஷன் அனுப்புறதுல இந்தியா தான் ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு 3 எதுலான்னா சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரஷ்யாவுடையது, நாசா வந்து யூஎஸ்ஏவுடையது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து பிரிட்டனுடையது. இந்த ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டனுக்கு அடுத்ததாக ஃபோர்த்தாக நம்ம தான் மார்ஸுக்கு மிஷன் அனுப்பியிருக்கோம். அடுத்த இது பாருங்க, மார்ஸ் ஹேஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இது வரைக்கும் நேச்சுரல் சேட்டலைட் எர்த்துக்கு மட்டும் தான் இருந்தது, இப்போ வந்து மார்ஸுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். மார்ஸ் ஹேஸ் 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் நேம்லி பொபோஸ் அண்ட் டெய்மோஸ். 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் மார்ஸ்க்கு இருக்குது. எதுலான்னு பார்த்தீங்கன்னா பொபோஸ் அண்ட் டெய்மோஸ். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான், அதனால இதை நான் 2 பார்ட்டாட்டு போடுறேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. ஏன்னா அட் த ஸ்டேஜ் ஒரே ஒரு 30 minutes 40 minutes வீடியோனா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால நான் இதை வந்து ஒரே பார்ட் நாளைக்கு இன்னொரு பார்ட்டாட்டு போடுறேன். இதை வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நாளைக்கு செகண்ட் பார்ட் வரும். இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.